வணக்கம். நான் உங்கள் யோகா கல்யாணம் ஆக்டர் குண்டு கல்யாணம் அவங்களோட டாட்டர். நான் ஒரு வீடியோ பாட்காஸ்ட் பண்ணலாம் எங்கள் அப்பாவை அப்படின்னு இருக்கேன். அவங்களுடைய அனுபவங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள், அவங்க லைஃப்பில் இவ்வளோ வருஷங்க அவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாத்த பற்றியும் அவங்கக்கிட்டே பேசி உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்பா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துடலாமா? கண்டிப்பா. நம்ம உங்களை பத்தின எல்லா அனுபவங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்துக்கலாம்னு இப்போ ஒரு சேனல் ஆரம்பிச்சு எல்லாம் சொல்ல போறோம். சரி. அதுல முத உங்களுக்கு நீங்க எவ்வளவோ படங்கள் பண்ணிருக்கீங்க, ஆயிரக்கணக்கான படங்கள் பண்ணிருக்கீங்க. அதை பத்தி நீங்க எப்படி இந்த இதுக்குள்ள வந்தீங்க, அதே மாதிரி ரொம்ப உங்களுக்கு ஃபெமிலியரான எல்லாரும் யாரை பார்த்தாலும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய தில்லுமுள்ளு படம், அதை பத்தி முத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. சோ அதுல உங்களுக்கு கிடைச்ச அனுபவம், அந்த படத்துக்கு நீங்க எப்படி வாய்ப்பு கிடைச்சது, அது எல்லாமே கொஞ்சம் சொல்லுங்க வியூவர்ஸ்க்கு. நான் 3 வயசுல இருந்தே மேடை நாடகத்துல நடிக்கிறேன். எங்க அப்பா நடிகர் குண்டு கருப்பையா, அவங்க தான் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது டெலிவிஷன் ஆரம்பிச்சாங்க 1975. அப்புறம் அந்த 76 77க்குள்ள நானும் அங்கே மெம்பர் ஆயிட்டேன் டெலிவிஷனில். அப்போல்லாம் மெம்பர் ஆனால் தான் நடிக்க முடியும். அப்போ நான் மெம்பர் ஆகிட்டு அங்கே டெய்லி வாரம் கொஞ்சம் நில்லுங்கள்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அதில் கம்பல்சரி நான் நடிப்பேன். தஞ்சவானன் சார் என்னை போடுவார். அதை பார்த்துட்டு பாலச்சந்தர் சார் கம்பெனியில் டிவியில் இருக்கிற ஜெயசீலன்னு ஃப்ளோர் மேனேஜர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டு அவர் என்ன உடனே போய் பாருங்கன்னு சொல்லி, கேபி சார் தான் அங்கே உட்காந்துருந்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா பேரை சொன்ன உடனே என்னை தட்டி எல்லாம் கொடுத்து, மேலே தான் இருக்காங்க லட்சுமி மேடம், அவங்க தான் டைரக்ட் பண்ணுறாங்க மழலை பட்டாளம் படம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் வாய்ப்பு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ஃபோனு, ஆஃபீஸுக்கு வாங்க, கலாகேந்திராவுக்கு வாங்கன்னு போனால், தில்லுமுள்ளு படத்துலையும் உங்களை போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம், ஆச்சரியம். சரின்ட்டு எப்போ ஷூட்டிங் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஷூட்டிங் நாளைக்கு வந்துருங்க அப்படின்னாங்க. முதல் நாள் ஷூட்டிங் விஜயா கார்டன். விஜயா கார்டனில் நான் 2-3 பனியன் கொண்டு போயிருந்தேன். அதெல்லாம் போட்டுட்டு மாஸ்டர் கற்றுக் கொடுக்குறாங்க. எடுத்த ஃபஸ்ட்டு ஷாட்டே தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு, தில்லு முள்ளு அப்படின்னு ஆரம்பிச்சது தான். அந்த பாட்டுலேயே நிறைய வெரைட்டி வரும். ரஜினி சாரை தூக்கிட்டு ஒரு பாலத்து மேலே நடந்து வருவேன், தென்னை மரத்தில் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுவேன், அவர் இப்படி விசிறி எல்லாம் வீசுவேன். அதுலயே ரொம்ப இதுவானது அந்த பெட்ரோல் திருடுறது, அது எப்படி? ஆமா, அது பெட்ரோல் திருடுற சீன் எனக்கு ஒரு ட்ரேடு மார்க் ஆகி போச்சு. இந்த பெட்ரோல் 2 பேர் திருடுவோம், போதுமாடா அப்படின்னு கேட்பாரு அவரு. 2 கிலோமீட்டருக்கு இது போதும் அப்படின்னு பாட்டில் காமிப்பேன். காமிச்சா வீட்டு வாசல்ல கத்திட்டு போவாங்க, ஏய் பெட்ரோல் திருடா. அது ஒரு ட்ரேடு மார்க் ஆகி போய் இன்ன வரைக்கும் அந்த தில்லுமுள்ளு படம் கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆகுது. இன்னைக்கும் எனக்கு பேர் வாங்கி கொடுக்குதுன்னா அது உண்மையிலேயே தில்லுமுள்ளு படம் தான். இடையில கூட ரஜினி சாரை சந்திச்சு நான் சொன்னேன், தில்லுமுள்ளு படம் தாங்க இன்னைக்கும் எனக்கு பேர் வாங்கி கொடுக்குது, அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு. அவருக்கும் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆக அந்த படத்துல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, 1-2 கிடையாது. ஏன்னா நாங்க நிறைய நாள் அங்க வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுல ஒரு முக்கியமான சம்பவம்னா, ஃபர்ஸ்ட் சம்பவம், சவுகார் ஜானி அம்மாவை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரஜினி சாரோட நாங்கெல்லாம் போவோம். அப்படி போகும்போது கூட வந்த ஒருத்தர் கேட்பாரு, வாசல்ல ஒரு பேர் போட்டிருக்கு, அது உங்க புருஷனான்னு கேட்பாரு. நான் உடனே சைட்ல இருந்து சொந்த புருஷனான்னு சொன்ன உடனே பயம் வந்துருச்சு. ஏன்னா அவர் கேபி சார் கிட்ட
யாரும் பேச மாட்டாங்க அப்படி. ஆனா அவர் விழுந்து விழுந்து சிரிச்சு இது அப்படியே சொல்லு அப்படின்னாரு. இன்ன வரைக்கும் படத்துல இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. இந்த தில்லுமுள்ளு சாங்லயே சிகரெட் பிடிக்கிற சீன் ஒன்று வச்சாங்க எனக்கு. நான் வந்து கேபி சார் முன்னாடி நான் பிடிக்க மாட்டேங்க, எனக்கு அது தெரியவும் தெரியாது, சிகரெட்டு பிடிக்கவும் தெரியாது, இன்னை வரைக்கும் அது பழக்கம் இல்லை அப்படின்னு. இல்லை அது பிடிச்சிதான் ஆகணும், எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்ற மாதிரி படுத்துக்கிட்டு சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு. அவர் பாலச்சந்தர் சார்ல அவன் ரொம்ப கூச்சப்படுறான்டா, நான் அந்த பக்கம் போயிடுறேன், அமீர்ஜான் எடு அது அப்படின்ட்டாரு. அப்புறம் நான் படுத்துட்டு கை நிறைய சிகரெட், இவ்வளோ சிகரெட்டை வச்சு 2 இழுதான் இழுத்தேன். புகை வந்துச்சு, ஷாட்டு ஃபாஸ்டா இருந்துச்சு, நான் மயங்கிட்டேன். பழக்கம் இல்லைல்ல. அந்த மாதிரி அந்த படத்துல ஏகப்பட்ட சம்பவங்கள், தினம் ஒரு சம்பவம். அந்த படமே ஒரு சம்பவம் தான். ஏன்னா அவ்வளோ அந்த காலத்து ஸ்டார் காஸ்ட்னும் போது இப்பெல்லாம் எல்லாரையும் சேர்க்க முடியாதுல்ல. ஆமா, தேங்காய் சீனிவாசன் சாரா இருக்கட்டும், சௌகார் ஜானகியம்மா இருக்கட்டும், ரஜினி சாரா இருக்கட்டும், அவங்க ராகவி மேடமா இருக்கட்டும், எல்லாமே பெரிய ஸ்டார் காஸ்ட். பெரிய ஸ்டார் காஸ்ட். ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பண்ணும்போது தினம் காலையில போயிட்டா ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டோம், நம்ம சொந்த வீட்டுக்குள்ள போயிட்டோம், டிஃபனை சாப்பிடுவோம், அதை சாப்பிடுவோம், ஷாட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மற்ற ஷாட் நடக்கும்போது பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்ப்போம். அப்படி ஒரு அனுபவம்ன்றது மற்ற எந்த படத்துலயுமே கிடைக்கல. அது ரஜினி சாரும் முழுக்க முழுக்க அதுல ஆர்வத்தோட ஒர்க் பண்ணாரு. அதனால அது பெரிய சூப்பர் ஹிட் ஆகி இன்ன வரைக்கும் ரஜினி சார் நடிச்ச முதல் காமெடி படம் அதான். அது இன்ன வரைக்கும் அதுதான் காமெடி படம். அந்த அளவுக்கு அவர் பிரயாசப்பட்டு நடிச்சார். அந்த தில்லுமுள்ளு சாங் வருது இல்லையா, அதுல பைக்ல நீங்க போவீங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்தது இல்ல, அதுல நீங்க நிஜமாவே பைக்ல போனீங்களா? ஆமா, பைக்ல போனோன்னு ரஜினி சார் என்னை உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்த்தாரு விஜயா கார்டன்ல. அப்புறம் கரெக்டா இருந்துச்சு. அது வந்து ஷாட் வந்து ரிவர்ஸ் ஷாட், நாங்க பைக்ல போகுது பின்னாடியே வர்ற மாதிரி ஷாட்டு. அப்புறம் எடுத்து முடிச்ச உடனே ஓகே சார் டேக் ஓகே, நாங்க சல்லுன்னு பைக்கோட கிளம்பி விஜயா கார்டன்ல இருந்து வெளியில வந்து அந்த வடபள்ளி எல்லாம் சுத்தி ஜாலியா இருந்துச்சு. அவரு ரஜினி சாரோட பைக்ல சுத்தி இருக்கீங்க? ரொம்ப நல்லா சுத்தி இருக்கிறேன். அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப என்னை இறக்கியே விடல. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப அற்புதமான அனுபவங்கள் அதெல்லாம். அதே மாதிரி அந்த இது சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்குள்ள பூனை இருந்தா பரவாயில்ல, பூனை பண்ணையே இருக்கு அப்படின்னு. அந்த ஷாட்டு நடுராத்திரி எடுக்கிறாங்க, நடுராத்திரி எடுக்கிறாங்க. ஷாட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இங்க ஹால்ல தான் எடுக்கிறாங்க, சரோஜா தேவி அம்மா வீடு தான் அது. இங்க எடுக்கிறாங்க, நடிகை சரோஜா தேவி அம்மாவோட வீட்டுல ஷூட்டிங். ஆமா, இங்கதான் எடுக்கிறாங்கன்ட்டு இங்க உட்கார்ந்து இருந்தா எல்லாம் ரெடி பண்ணிட்டு என்னை கூப்பிடுறாங்க, நீ போய் உள்ள உட்காரு. உள்ள எப்படிங்க நான் போய் உட்கார்றது? உட்கார்ந்தா பாத்திரம் ஒன்னும் நிக்க மாட்டேன்னு இழுத்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் என்ன பண்ணாங்க, சார் நான் இந்த பல்லுல கடிச்சுக்கிறேன், நீங்க ஆக்ஷன் சொல்லும் போது விட்டுடுறேன், அப்போதான் அதோட சேர்ந்து மற்ற பொருள் கொள்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா. சரிப்பா அப்படியே பண்ணுப்பா அப்படின்னாங்க. அதே மாதிரி பண்ண சூப்பர் டைலாகு. இல்லை உள்ள வெங்காய கடை இருந்தால் பரவாயில்ல, ஒரு பெரிய இதே இருக்குன்னு ரஜினி சார் சொல்லுவார். அது ரொம்ப டாப் அது அந்த படத்தில். இப்ப தில்லுமுள்ளு படம்ன்றது எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஒரு நாளைக்கு நீங்க 10 தடவை பார்க்க சொன்னாலும் நான் பார்ப்பேன், அது உங்களுக்கும் தெரியும். அப்ப அந்த படம் இன்னைக்கும் சிரிப்பு வருதுன்னா, அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆனப்போ எப்படி எல்லாரும் ரசிச்சிருப்பாங்க? நீங்க போயிருப்பீங்கல்ல, எப்படி எல்லாம் ரசிச்சாங்க? உங்களை ஐடென்டிஃபை பண்ணாங்களா? எப்படி? அலங்கார் தியேட்டர்னு ஒன்று இருந்துச்சு எல்ஐசி பக்கத்துல, அதுல தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் போய் தியேட்டர்ல போய் படம் பார்க்க போறேன். போனா அந்த பாத்திர சீனுக்கு அவ்வளோ வரவேற்பு. ஏன்னா அவரே ரஜினி சாரே ஒரு பக்கம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை மீறி ஒரு கைத்தட்டு கிடைக்குதுன்னு போது
எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு மனசு திருப்தியான ஒரு படம் தில்லு முள்ளு படம். அது வந்து கீ கேரக்டர்ன்றது சினிமால ரொம்ப முக்கியம். ஆமா, இதுல நீங்க தான் ஃபோன் பண்ணி மாத்தி சொல்லிடுவீங்க இல்லையா, அம்மா விழுந்துட்டாங்க அம்மா வலிக்கு விழுந்துட்டாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல். அப்பவே உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சா? ஆமா, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விசு சாரு இது நல்லா இருக்கும்டா, இப்படிதான் நீ பண்ணணும் அப்படின்னு விசு சார் தான் எனக்கு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணவர். அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அத அழகா அப்படியே பண்ணது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஃபோன் பண்ணி பேசி பேசி அப்படியே குழப்பி விட்டு அதனால கதை மூவ் ஆகி அம்மாவை தேடி போய் கதை எல்லாமே டபுள் ஆக்ஷன் ஆகி ஒரு பிரம்மாண்டமான படமா இருந்தது. பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்ல, ஆமா, எல்லாருமே காமெடி தான் பண்றாங்க. ஆனா அத சீரியஸா வச்சுட்டு பண்ணணும். ஆமா. அப்போ ஸ்பாட்ல எப்படி இருந்தது அவங்களோட ஆஃப்டர் ஷூட்? லைக் ஆக்ஷன் சொல்லி கட் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், ஆக்ஷன் சொல்லும் போது எப்படி இருக்கும்? ஆக்ஷன் சொல்லும் போது சைலண்ட் ஆயிடுவாங்க. இதுவே ஒரு தடவைக்கு 4 தடவை ரிஹர்சல் பார்த்ததுக்கு அப்புறம் சிரிச்சு சிரிச்சு மாளவே மாளாது, சைலண்ட் ஆயிடுவாங்க. எப்ப சார் கட் சொல்றாங்களோ அவ்வளவுதான் உளுந்து உளுந்து சிரிச்சு ஒரே சத்தம் ஆயிடும். அப்படி அவ்வளோ ரசனை ஆயிடும். அது எடுக்கும் போதே அதனுடைய டெப்த் என்னன்னு நமக்கு தெரிஞ்ச படம் வந்து தில்லுமுள்ளு. இந்த தில்லுமுள்ளு படத்துல ஏகப்பட்ட சம்பவம். அதுல முக்கியமா உங்களுக்குன்னே ஒரு பர்த்டே சாங் இருக்கு. ஆமா, உங்க பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு வருவாங்க, நீங்க பாடுங்கன்னு சொல்லி அவங்கள கேட்பீங்க. அத பத்தி சொல்லுங்க. எனக்கு பிறந்தநாள் சாங் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ட்ரெஸ்ஸை தச்சு போட்டாங்க, ஃப்ரில்லாம் வச்சு. இல்லை சார்ண்ணா இன்னைக்கு உனக்கு தான் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அப்புறம் கேக்கெல்லாம் வெட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். சாங் ஆரம்பிச்சாச்சு. அந்த சாங்கில் எம்ஜிஆர் ஐயா மாதிரி கெட்டப்பு, சிவாஜி ஐயா மாதிரி கெட்டப்பு, எம்ஆர் ராதா மாதிரி கெட்டப்பு, அதுக்கப்புறம் கமல் மாதிரி, அப்புறம் ரஜினி சார் மாதிரியே கெட்டப்பு. இப்போ இந்த வித்தியாசத்தெல்லாம் ஒவ்வொரு தடவையும் அவர் அந்த வேஷம் போட்டு பாடிட்டு என் பக்கத்துல வந்து மாலை போடுவாரு, என்ன கட்டி பிடிப்பாரு ஒவ்வொரு கெட்டப்லயும். அப்போ இந்த கெட்டப் எல்லாம் அவரை பார்க்கும்போது அவருடைய அந்த தொழில் ஆர்வம், இன்ன வரைக்கும் அவர் பெரிய ஸ்டாரா இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரே காரணம் அவருடைய அந்த தொழில் பக்தி, தொழில் ஆர்வம். இதை நாங்க பக்கத்துல இருந்தே பார்த்தோம். இப்ப எனக்கு எத்தனை பர்த்டே வந்தாலும் என்னுடைய ஞாபகத்துல வர்றது அந்த அருமையான பாட்டு தான், தங்கங்களே தம்பிகளே. நீங்க கூட வீடியோ செலக்ட் பண்ணி போட்டு பாருங்க. அந்த பாட்டுல எவ்வளோ தூரம் அவருடைய நடிப்பை பார்க்க முடியும்ன்றது நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க இதுதான் முதல் தடவை விதவிதமான ஒரு கெட்டப் ட்ரை பண்ற பாட்டு இல்லையா? ஆமா, முதல் தடவை இதுதான் கெட்டப் ட்ரை பண்றது. ரெண்டாவது பணக்காரன்ல பண்ணார். ஆமா, அந்த ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் அப்படின்ட்டு. அப்போ என் அளவு தான் ட்ரெஸ் தச்சு அவருக்கும் அதே மாதிரி ட்ரெஸ், எனக்கும் அதே மாதிரி ட்ரெஸ். 2 பேரும் உசல மணி ஆட்டம் உடம்பத்தான் பாரு அப்படின்னு பாடுவார். அப்புறம் லேடி கெட்டப் போடுவார். நிறைய இருந்துச்சு, உயரமா இருப்பார் எல்லாம். அதாவது ஒரு வித்தியாசமான கெட்டப் போட்ட 2 பாட்டுலையும் நான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதோட இன்னொரு விஷயம், இந்த 100 வருஷம் பாட்டினுடைய டான்ஸ் மாஸ்டர் யாருன்னா அதான் பிரபுதேவா. அவரை தான் அவங்க அப்பா அங்க அறிமுகப்படுத்துறாரு. அந்த பாட்டு வந்து பிரபுதேவா மாஸ்டர் பண்ணாங்க. ஆமா, முதல் தடவை அவர் தான் பண்றாரு. இப்ப நம்ம வந்து நீங்க தேங்காய் சீனிவாசன் சாரோட வந்து நிறைய சீன்ஸ் இருந்துச்சு, நிறைய படமும் பண்ணியிருக்கேன். இல்ல அதோட அனுபவம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதே தில்லுமுள்ளுல இன்னொருத்தர் இருக்காரு ஸ்பெஷலா, நாகேஷ் சார் இருக்காரு. ஆமா, அவங்க வந்து எப்படி இவர் ஒரு ஜாம்பவானா அவர் ஒரு ஜாம்பவான் இல்லையா? அவரை நீங்க வந்து அந்த ஷூட்டிங்ல பாத்திருக்கீங்களா? லைக் உங்க ஷாட் இல்லனாலும் நீங்க பாத்திருக்கீங்களா? உங்களை பத்தி அவர் ஏதாவது பாராட்டி இருக்கிறாரா? ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதா? அவருடைய ஒர்க்குன்னா நாங்க கண்டிப்பா போய் பாத்துருவோம். ரூம்குள்ள எடுத்தா கூட ஓரமா போய் ஒளிஞ்சிருந்து பார்ப்போம்.
அவர் அந்த படத்துல அதான் நாகேஷ் அப்படின்னுவாரு. அதுவே வந்து ஹைலைட் ஆயிடும். ஆமா. அப்ப நான் ப்ரிவியூ ஷோவுக்கு வந்திருந்தாரு இங்கதான் மேனா தியேட்டர்ல. இந்த படத்தை பார்த்துட்டு கட்டி பிடிச்சி கட்டி நல்ல வாழ்த்து சொல்லி அவ்வளோ பாசம், இயற்கையிலேயே ஒரு பாசம். அது இது வந்து இன்னும் அதிகமான பாசத்தை கொடுத்து பாராட்டினாரு. அது என்னால மறக்கவே முடியாது. நானுமே ஒரு தடவை பாக்குற வாய்ப்பு கிடைச்சது. அக்கா அவங்க கல்யாணத்துல அப்பாவை தான் கட்டி பிடிக்க முடியல, உன்னை கட்டி பிடிக்கிற சைஸ்ல தான் நீ இருக்க சொல்லிட்டு கட்டி பிடிச்ச போட்டோ இருக்கு என்கிட்ட. அவங்க கிட்ட இருக்கு, இன்னும் என் கைக்கு கிடைக்கல. ஒரு விஷயம். இப்ப நம்ம வந்து எல்லார பத்தியும் நான் கேட்டுட்டேன் ஓரளவுக்கு. ஆனா கேப்டன் ஆஃப் த ஷேப்னு ஒருத்தவங்க இருக்காங்க. யாரு? நம்ம கேபி சார். அவங்கள பத்தி சொல்லுங்க. அவங்கனாவே எல்லாருக்கும் ஒரு மரியாதை. உங்களுக்கு அவங்க நிறைய பட வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க, அவங்க கூட நீங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. அத பத்தி சொல்லுங்க. எப்படி அவங்க உங்ககிட்ட இருப்பாங்க? அந்த அவருடைய அந்த நெருப்பு மாதிரி இருக்கிற அந்த தொழில் தர்மத்துல யாரா இருந்தாலும் சரி பதுங்கி தான் இருப்பாங்க. ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். ஏதோ ஒரு நாள் ஷூட்டிங், இதே தில்லுமுள்ளு ஷூட்டிங் விஜயா கார்டன்ல. காலையில 7 மணிக்கு அழைச்சிட்டு அவங்க லட்சுமி ஆண்டி வெயிட் பண்றாங்க. கேபி சார் வந்துட்டாரு. நாங்கெல்லாம் மேக்கப் போட்டு ரெடியா இருக்கோம். ரஜினி சார் வந்து வரல, ஏதோ டிலே. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சு, வரல. வந்தாரு. அந்த ஒரு 10 மணி 10:30 மணிக்குள்ள வந்தவர் என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. கையை பிடிச்சிட்டு, டைரக்டர் இப்போ எப்படி இருக்காரு? கோபமா இருக்காரு? ஆமா கோபமா இருக்காரு, பக்கத்துலேயே போக முடியல, அப்படியே உட்காந்துருக்காரு. டக்குன்னு மேக்கப்லாம் போட்டு என்னையும் கூட்டிகிட்டு தான் போறாரு பக்கமா. எனக்கே பயம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்படியே நின்றுட்டே இருந்தாரு. அவர் இவரை பார்த்தாரு, அவர் பார்க்கவே இல்லை, மெதுவா அப்படி பார்த்தாரு. பாலச்சந்தருக்கே இந்த நிலைமைன்னா மற்றவங்களுக்கு அப்படின்னாரு. அப்படியே ரஜினி சார் ஆடி போயிட்டார். எனக்கு அதுக்கப்புறம் அவரு கேபி சார் மேல வச்சிருக்கிற அந்த மரியாதை எவ்வளவு பெரிய மரியாதை. அந்த மரியாதைக்காக அவர் எந்த ஷூட்டிங்லையும் டைமை மிஸ் பண்ணதே கிடையாது. பஞ்சுவாலிட்டி அதுக்கப்புறம் அவங்க பண்ணவே இல்லை. அப்படி இருப்பார், கரெக்டா அந்த டைம்ல இருப்பாரு. மற்ற ஆர்டிஸ்ட் வேணா வராம போவாங்க, ஏதோ அதை பத்தி கவலைப்பட மாட்டார். அவர் ரெடியா உட்கார்ந்து இருப்பார். ஆக அந்த அளவுக்கு குருநாதர் மேல அவ்வளவு பாசம். இந்த காட்சியெல்லாம் நாங்க நேர்ல பார்க்கும்போது ஏங்கப்பா எங்களுக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. அருமையான ஒரு சம்பவம் அது. இப்ப நம்ம வந்து தில்லுமுள்ளு படத்தை பத்தி நிறைய விஷயம் பேசணும். அதுல நடிச்சவங்க கூட நடிச்சவங்க எல்லார பத்தியும். பட் ரஜினி சாரோட உங்களோட பாண்ட் வந்து ரொம்ப நிறையவே, இன்னும் நிறைய படங்கள் நீங்க அவங்களோட பண்ணிருக்கீங்க. படிக்காதவன், போக்கிரி ராஜா, நெற்றிக்கண், இந்த மாதிரி நிறைய படங்கள். சோ அத பத்தி எல்லாம் நம்ம அடுத்து பேசலாம்ப்பா. போக்கிரி ராஜா படத்துல கீழே விழுந்து முள்ளெல்லாம் குத்தி, அவருக்கு ரஜினி சாருக்கும் குத்தி எனக்கும் குத்தி, இதனுடைய விவரம் எல்லாம் நான் அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன்.